ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 31/3/1986 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சர்வ சக்திகளிலும் சம்பன்னமாக வரதானம் பெறும் வருடம். இன்று அனைத்து பொக்கிஷங்களினுடைய மாலே தனது மாஸ்டர் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் எந்த அளவுக்கு பாலக் சோ மாலிக்காகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல யார் ஒருவர் சிரேஷ்ட ஆத்மாக்கள் சர்வ சக்திகளின் சர்வ பொக்கிஷங்களுக்கும் மாலிக்காக ஆகிறாங்களோ அவங்க அந்த எஜமானருக்கு உரிய சமஸ்காரங்களால் நாளையும் விஸ்வத்துக்கே எஜமானராக ஆகிறாங்க. ஆக எதை பார்த்தாங்க? எல்லோருமே குழந்தைகள் தான். பாபாவும் நானும் அப்படிங்கிற அந்த ஈடுபாடு எல்லாருக்கிட்டையும் நன்றாகவே இருக்குது. நான் குழந்தை என்ற எண்ணம் போதை எல்லோரிடம் இருக்கு. ஆனா பாலக் சோ மாலிக், அதாவது பாப் சமான் முழுமையாக ஆகணும். ஆக பாலகன் அப்படிங்கிற அந்த மனோநிலைக்கும் மாலிக் எஜமான் அப்படிங்கிற அந்த மனோநிலைக்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை பார்க்கிறார். மாலிக் என்பது ஒவ்வொரு அடியிலும் இயல்பாகவே முழுமை தன்மையில் தனக்காகவும் பிறருக்காகவும் நிரம்பி இருப்பார். மாலிக் அப்படிங்கிறது ஒவ்வொரு அடியிலும் இயல்பாக முழுமை தன்மையில தனக்காகவும் பிறருக்காகவும் நிரம்பி இருப்பாங்க. இதனையே மாஸ்டர், அதாவது பாலக் சோ மாலிக் அப்படின்னு சொல்லப்படும். மாலிக் அப்படிங்கிற அந்த உணர்வினுடைய விசேஷ தன்மையே என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நான் எஜமானன் அப்படிங்கிற அந்த பெருமிதம் இருக்குதோ அந்த அளவுக்கு விஸ்வ சேவாதாரி அப்படிங்கிற அந்த சமஸ்காரம் சதா வெளிப்படும். எந்த அளவுக்கு மாலிக் அப்படிங்கிற அந்த எண்ணமோ அந்த அளவுக்கு விஸ்வ சேவாதாரி அப்படிங்கிற அந்த பெருமிதமும் இருக்கும். இரண்டிலுமே சமநிலை இருக்கும். இதுதான் பாப் சமான் மாலிக் ஆவது. பாலக் மற்றும் மாலிக் இரண்டு சொரூபமும் சதா நடைமுறை செயல்ல வருதா அல்லது புரிந்து கொண்டு ஞானம் மட்டும் இருக்குதா? ஆனா ஞானத்துக்கும் செயலுக்கும் இடையே வேறுபாடு இருக்கு. சில குழந்தைங்க இந்த சமநிலையில பாப் சமான் நடைமுறை செயல்ல தென்படுறாங்க. சிலர் அவ்வப்பொழுது பாலகன் அப்படிங்கிற அந்த நிலையில இருந்தாலும் மாலிக் என்ற ஆன்மீக போதையில பாப் சமான் ஆவதற்கான சக்திசாலி மனோநிலையில சில சமயம் இருக்கிறாங்க. சில சமயம் முயற்சியிலேயே நேரம் போயிடுது. லட்சியம் என்னவோ அனைவர் மனதிலும் பாப் சமான் ஆகிய தீரணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணமே இருக்குது. லட்சியம் சக்திசாலியாக இருக்குது. இப்போ லட்சியத்தை எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் உறவுகளை கொண்டு வரணும். இதுல தான் வித்தியாசம் தென்படுதுன்னு பாபா சொல்றாங்க. சிலர் எண்ணம் வரையிலும் சமான நிலையில நிலைச்சிருக்கிறாங்க. சிலர் எண்ணத்துடன் சொல்லளவில சில சமயமே செயல் வரையிலும் வர்றாங்க. ஆனால் சம்பந்தம் தொடர்புல சேவையில குடும்ப உறவுகள்ல வரும்பொழுது சதவிகிதம் குறைஞ்சிடுது அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாப் சமான் ஆவது அப்படின்னா ஒரே நேரத்துல எண்ணம் சொல் செயல் உறவுகள் அனைத்திலும் பாப் சமான் நிலையில இருப்பது. சிலர் இரண்டிலும் சிலர் மூன்றிலும் இருக்கிறாங்க. பாபா சொன்ன மாதிரி நான்கிலும் இருப்பது அவ்வப்பொழுது நிலை மாறுது. பாப்தாதா அனைத்து குழந்தைகள் மீது சதா அதிக சிநேகத்துடன் இருக்கிறார். சிநேக சொரூபம் அப்படிங்கிறது மானசீகமாகவோ மனித ரூபத்திலோ சந்திப்பது மட்டும் கிடையாது. ஆனால் சிநேக சொரூபத்துல சமநிலை பெறுவது. சிலர் நினைக்கிறாங்க பாப்தாதா நம்மை பற்றற்றவராக மாற்றுறாங்க அப்படின்னு. ஆனா இது பற்றற்ற நிலை கிடையாது, அதாவது நிர்மோகி நிலை கிடையாது. இதுவே விசேஷமான அன்பினுடைய சொரூபம். பாப்தாதா முன்பே சொல்லிட்டாங்க, வெகு காலத்துக்கான பிராப்திகளை அடைவதற்கான நேரம் குறைவாகவே இருக்குது. ஆகவே பாப்தாதா குழந்தைகளுக்கு சதா நீண்ட காலத்துக்காக உறுதித்தன்மை என்கிற தபஸ்யா மூலம்
தன்னை உறுதிப்படுத்துவதற்காக, பரிபக்குவமாக்குவதற்காக விசேஷ நேரம் கொடுத்திருக்கிறாங்க. கோல்டன் ஜூப்ளி கொண்டாடும் பொழுதே அனைவரும் சமான நிலை பெறுவோம், விக்ன விநாசக் ஆவோம், சமாதான சொரூபம் ஆவோம் என்றெல்லாம் சங்கல்பம் வச்சிங்க. அந்த அனைத்து வாக்குறுதிகளும் பாபாவிடம் சித்திரகுப்தன் வடிவத்தில் கணக்கு பதிவேட்டில் பதிவாகி இருக்கு. இன்னும் கூட அநேக குழந்தைகள் திட சங்கல்பம் செஞ்சாங்க. சமர்ப்பணம் ஆவது அப்படின்னாலே சர்வ பிராப்திகளும் பரிபக்குவம் ஆவது. சமர்ப்பணம் ஆவது அப்படின்னா பாபா சொல்றாங்க சர்வ பிராப்திகளும் பரிபக்குவம் ஆகுது. சமர்ப்பணம் அர்த்தமே எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் அப்படிங்கிற இந்த நான்கிலும் பாப் சமானாக ஆவது. சமர்ப்பணம் அர்த்தம் பாபா சொல்றாங்க எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் இந்த நான்கிலும் பாப் சமானாக ஆகுது. நீங்கள் எழுதி கொடுத்த கடிதம், எண்ணம் எல்லாமே சூட்சும வதனத்தில் பாப்தாதாவிடம் பதிவேட்டில் இருக்குது. அனைவருடைய ஃபைலும் அங்கு வதனத்தில் இருக்குது. ஒவ்வொருவருடைய எண்ணமும் அவிநாசியாக ஆயிடுச்சு. இந்த ஆண்டு குழந்தைகளினுடைய உறுதி என்னும் தபஸ்யா மூலமா ஒவ்வொரு எண்ணத்தையும் அமரத்துவம் மற்றும் அவிநாசி ஆக்குவதற்காக தன்னிடமே மீண்டும் மீண்டும் உறுதித்தன்மையின் மூலமா ஆன்மீக உரையாடல் செய்வதற்காக, உணர செய்வதற்காக, அவதாரமாகி கர்மத்தில் ஈடுபட சதா காலத்துக்காக உறுதியாக்க பாப்தாதா இன்னும் நேரம் தராங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விசேஷமா சுத்த சங்கல்பங்களினுடைய சக்தியை சேமிக்கவும் அதிகரிக்கவும் வேணும். சுத்த சங்கல்ப சக்தி மற்றும் அந்தர்முகி பயிற்சி அனுபவம் செய்வது அவசியம். சுத்த சங்கல்பங்களினுடைய சக்தி சுலபமாகவே வீண் எண்ணங்களை அழித்து பிறருக்காக சுப பாவனை, சுப காமனாவாக மாற்றம் செய்து, இப்போ இந்த சுத்த சங்கல்ப சக்தியினுடைய அனுபவம் சுலபமாகவே வீண் எண்ணங்களை அழிச்சிடும். தனது வீண் எண்ணத்தை மட்டும் இல்லாமல் பிறருக்கும் வீணானதை மாற்றிடும். இந்த சுத்த சங்கல்ப சக்தியை ஸ்டாக் வைப்பது அவசியம். முரளியை மிக பிரியமாக கேட்பது நல்லதுதான். முரளி அப்படின்னாலே கஜானா. முரளி அப்படின்னா பாபா சொல்றாங்க கஜானா. முரளியினுடைய ஒவ்வொரு கருத்தையும் சக்தி ரூபமாக சேமிக்கணும். முரளியினுடைய ஒவ்வொரு கருத்தையும் சக்தி ரூபமாக சேமிக்கணும். இப்போ இதன் மீது மிக முக்கிய கவனம் கொடுக்கணும். இதுவே சுத்த சங்கல்ப சக்தியை சேமிப்பது. சுத்த சங்கல்ப சக்தியை சேமிப்பதற்கு பாபா சொல்றாங்க முரளிங்கிறது கஜானா. அந்த முரளினுடைய ஒவ்வொரு கருத்தையும் சக்தி சொரூபமாக சேமிக்கணும். இப்போ இதனுடைய கவனம் இருக்கணும். இதுதான் சுத்த சங்கல்ப சக்தியை சேமிப்பது. சக்தியினுடைய வடிவத்தில் ஒவ்வொரு நேரமும் காரியத்தில் பயன்படுத்தணும். இப்போ இதன் மீது விசேஷ கவனம் வைக்க சொல்றாங்க பாபா. சுத்த சங்கல்ப சக்தியின் மகத்துவத்தை இப்போ எந்த அளவுக்கு அனுபவம் செஞ்சுக்கிட்டே செல்றீங்களோ அந்த அளவு மன சேவைக்கான அனுபவமும் சுலபமாகும். முதல்ல தனக்காக சுத்த சங்கல்ப சக்தி சேமிப்பாகணும். பிறகு நீங்கள் அனைவரும் பாபாவோடு விஸ்வ கல்யாணக்காரி உலக மாற்றத்திற்கு நிமித்த ஆத்மாக்கள். இப்போ உலகத்துக்காக சுத்த சங்கல்பத்தினால மாற்றத்திற்கான செயல் மீதம் இருக்குது. இப்போ பிரம்ம பாபா அவ்யக்த ரூபத்துல சுத்த சங்கல்பத்தினால சக்தி வாய்ந்ததாக பாலனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பிரம்ம பாபாவை மாதிரியே குழந்தைகளும் விசேஷமாக தன்னை மேன்மை செய்வதில் பயிற்சி செய்யணும். தபஸ்யா அப்படிங்கிறது உறுதியுடன் கலந்த முழுமைக்கும் செய்யக்கூடிய பயிற்சி. சாதாரண தன்மையை தபஸ்யான்னு சொல்றது கிடையாது. இப்போ தபஸ்யாவுக்காக நேரம் தரப்படுது. இப்போ ஏன் தரப்படுது? ஏன்னா இப்போ செய்யும் முயற்சி வெகு நீண்ட காலத்துக்காக சேமிப்பாகும். பாப்தாதா அனைவருக்கும் நீண்ட காலத்துக்கான பிராப்தி தருவதில் நிமித்தமாக இருக்கிறாங்க. பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் நீண்ட கால ராஜ்ய பாக்கியத்தினுடைய அதிகாரியாக ஆகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. நேரம் குறைவாக இருந்தாலும் ஒவ்வொரு பயிற்சியையும் தபஸ்யா ரூபத்தில் செய்வதற்காக விசேஷமான நேரம் தரப்படுது. ஏன்னா இனிவரும் காலத்தில் நீங்கள் அனைவரும்
வரம் வழங்கும் வள்ளலாகி குறைந்த நேரத்தில் அநேகருக்கு தரணும். ஆகையினால அனைத்து பொக்கிஷங்களில் சேமிப்பு கணக்காக முழுமையாக சேமிக்க நேரம் தரப்படுது. இரண்டாவதாக விக்ன விநாசக் மற்றும் சமாதான சொரூபமாவதற்காக உறுதிமொழி செஞ்சீங்க. தனக்கும் பிறருக்கும் விக்ன விநாசகர் ஆகிறதுல திடமான சொரூபம் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எண்ணத்தில் மட்டும் இல்லாமல் சொரூபத்திலும் இருக்கணும். இந்த ஆண்டு பாப்தாதா அதிகப்படியாகவே வாய்ப்பு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் விக்ன விநாசக் அப்படிங்கிற அந்த பாக்கியம் பெற விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டு விசேஷ வரதானமாக தரப்படுது. யாருக்கு விக்ன விநாசக் ஆவதற்கு விசேஷ பாக்கியம் பெறணுமோ அவங்க இந்த ஆண்டு பெற முடியும். இந்த ஆண்டுக்காக விசேஷ வரதானம் இருக்குது. வரதானம் பெற விசேஷமாக 2 விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். சதா பாப் சமான் தருபவர்கள், பெரும் எண்ணம் இல்லாதவர்கள். மதிப்பு கிடைத்தால் அன்பு கிடைத்தால் அன்பு கொடுப்போம், மரியாதை தருவோம் அப்படிங்கிற இந்த பாவனையெல்லாம் கூடாது. உயர்ந்த செயலினுடைய பலன் உயர்வாகவே இருக்கும். இந்த ஞானம் உங்களுக்கு தெரியும், ஆனால் செய்யும் பொழுது இந்த பாவனை கூடாது. வரதானம் பெற பாத்திரமாக சதா தாதா வள்ளலாகி இருங்க. விக்ன விநாசக் ஆகுங்க. அதற்காக எதிர்கொள்ளும் சக்தியின் மீது கவனம் தரணும். தனக்காகவும் எதிர்கொள்ளும் சக்தி தேவை. கடலினுடைய குழந்தைகள் கடலின் விசேஷ குணமே உள்ளடக்கி கொள்வது. கடலினுடைய குழந்தைகள் நீங்கள் கடலின் விசேஷ குணம் உள்ளடக்கி கொள்வது. யாரிடம் அந்த உள்ளடக்கும் சக்தி இருக்குதோ அவங்க தான் சுப பாவனை, நன்மை செய்யும் விருப்பம் வைக்க முடியும். ஆகையினால வள்ளல் ஆகுங்க. உள்ளடக்கும் சக்தியினுடைய சொரூபத்தில் கடல் ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த 2 விசேஷ குணங்களையும் சதா செயல் வடிவத்தில் கொண்டு வாங்க. சிலர் சொல்லுவாங்க, நினைச்சேன் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு. ஆனால் செய்யும் பொழுது என்ன ஆகுது? மாறிடுது. இந்த ஆண்டு 4 விஷயங்களிலும் ஒரே நேரத்தில் சமநிலைக்கான விசேஷ பயிற்சி செய்யவும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. புரிந்ததான்னு கேட்குறாங்க. 1, கஜானாக்கள் சேமிப்பதற்காக வள்ளலாகி வழங்கும் சமஸ்காரத்தை இயல்பாக தாரணை செய்வதற்காக நேரம் கொடுக்கப்படுது. விக்ன விநாசக்காவது ஆக்குவது. இதில் சதா காலத்துக்கும் தனது நம்பரை நிச்சயம் செய்து கொள்ள வாய்ப்பு தராங்க. எது நடந்தாலும் தான் முதல்ல தபஸ்யா செய்க, பிறருக்கும் தடையை நீக்க சகயோகி ஆகுக. அதற்காக எவ்வளோதான் குனிய நேரிட்டாலும் சரி, இந்த குனிவது என்பது சதா காலமும் ஊஞ்சல்ல ஆடுவது. ஸ்ரீ கிருஷ்ணரை எவ்வளோ அன்பாக ஊஞ்சல்ல ஆட்டுறாங்க. ஞான ரத்னங்களால் ஆன ஊஞ்சல்ல ஆட்டுறாங்க. பிறகு பக்தியில் பூஜைக்குரியவராக ஊஞ்சல்ல ஆட்டுவீங்க. இப்படி தலை குனிவது என்பது மகான் தன்மை. நான் ஏன் வணங்கணும், இவர் வணங்கட்டுமே, இதில் தன்னை குறைவாக நினைக்காதீங்க. இப்படி வணங்குவது மகான் தன்மை. இப்படி இறப்பது அல்ல, அழிவற்ற பிராப்திகளில் வாழ்வது. ஆகவே விக்ன விநாசக் ஆக்குங்க. இதில் முதல் வர விருப்பம் இருக்கிறவங்க வாய்ப்புகளை பெறலாம். இது விசேஷமாக வாய்ப்பு பெறும் நேரம். பாப்தாதா மகிமையை புரிய வைக்கிறாங்க. ஆகினால நேரத்தினுடைய மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு தபஸ்யா செய்ய சொல்கிறாங்க பாபா. 3வதா, சமயத்துக்கு ஏற்ப எந்த அளவு வாயுமண்டலம் அமைதி இழந்து ஆரவாரத்துடன் அதிகரித்து கொண்டே போகுதோ அதுக்கு ஏற்ப புத்தியோட லைன் மிக தெளிவாக இருக்கணும். ஏன்னா நேரத்துக்கு ஏற்ப டச்சிங் கேச்சிங் இந்த 2 சக்திகளும் அவசியம். ஒன்று, பாப்தாதாவினுடைய அறிவுரையை புத்தி மூலமாக புரிஞ்சுக்கணும். மாறாக புத்தி லைன் தெளிவில்லாதப்போ பாபானுடைய அறிவுரையுடன் தன் மன வழியில் கருத்துக்கள் கலந்துடுது. அப்படி கலப்படம் ஏற்படும் பொழுது தக்க சமயத்தில் ஏமாற்றம் அடைய நேரிடும். புத்தி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு பாபாவின் அறிவுரைகளை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். மேலும் புத்தி எந்த அளவு தெளிவாக இருக்குமோ அந்த அளவு சுய முன்னேற்றம், சேவையில முன்னேற்றம், மேலும் அநேக ஆத்மாக்களுக்கு வள்ளலாகி வழங்கும் சக்தியும் சுலபமாகவே வளரும். இந்த சமயத்தில் இந்த ஆத்மாவுக்கு சகஜ சேவைக்கான சாதனம் மற்றும் சுய முன்னேற்றத்திற்கான சாதனம் இதுதான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க.
நிகழ்காலத்தில் இந்த இரு சக்திகளும் அவசியம். அதனை அதிகரிக்க ஏக்னாமி எக்கானமி ஆகுங்க. ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஈர்ப்பு என்பது மற்றொன்று, அது தவறுதான். ஆனால் பிறரினுடைய சுபாவம் நம்மை மனதளவில் அலைக்கழிக்க செய்து புத்தியை தாக்குது. அப்போ புத்தியில் தாக்கம் ஏற்படுது. அப்போ பாபாவா சமஸ்காரமா அப்படிங்கிற அந்த நிலை. எந்த வகையில் புத்தி ஆக்கிரமிக்கப்பட்டாலும் புத்தியினுடைய லயன் சதா தெளிவாக இருக்கணும். இதுவே ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது. இதுவே ஏக்னாமி இக்கானமி ஆகும். ஸ்தூலமான பணத்தை மட்டும் சிக்கனமாக செலவு செய்வது கிடையாது. சமயம், சங்கல்பம், சக்திகள் எதுவுமே வீணாகாமல் சேமிக்க வேண்டும். சிக்கனம் என்பது சேமிப்பை அபிவிருத்தி செய்வது. ஏக்னாமி எக்கானமி இருந்தால் தந்தையினுடைய அறிவுரையை டச்சிங் கேட்சிங் செய்ய முடியும். இதனை விநாச நேரத்தில் செய்ய முடியாது. இப்பொழுதிலிருந்தே நீண்ட கால பயிற்சி செய்தாக வேண்டும். அப்போதான் இறுதி காலத்தில் நல்ல உயர்நிலை அடைய முடியும். விநாசத்துக்கு இனி 10 ஆண்டுகள் இருப்பதாகவே வச்சுக்கிங்க. 10 ஆண்டு கழித்து இந்த முயற்சி செய்ய முடியாது. எவ்வளவு முயன்றாலும் முடியாது. பலவீனம் அடைவீங்க. முடிவு யுத்தத்தில் தான் முடியும். வெற்றி பெற முடியாது. திரேதாயுகத்தில் வர முடியாது. முயற்சி என்பது கூறிய அம்பு. சதா அன்பா குஷியாக இருப்பது முரளிதர் ஆவது, சூரியவம்சி ஆவது. முரளி என்ன செய்து ஆட வைக்குது? கூறிய அம்பு சேரும் இடத்தை குறியிட வைக்குது. ஆகினால அம்பு எய்துபவர் அல்ல, குழல் இசைப்பவராக ஆகுக. பின்னால் வருபவர்கள் இன்னும் சிறிது நேரம் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்லாம் புகார் செய்யக்கூடாது. வாய்ப்பு வழங்குங்கள், தயவு காட்டுங்கள். எனவேதான் முன்பிருந்தே சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க பாபா. முன்னால் வந்தாலும் பின்னால் வந்தாலும் இது எல்லோருக்குமே இறுதி நிலையை அடையும் நேரம். ஆகினால அதற்கு ஏற்ப வேகமாக செல்லணும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. 5 விகாரம் என்னும் எதிரிகளை மாற்றி சகயோகி ஆக்கி மாயாஜித் ஜெகத்ஜித் ஆகுக. மாயாஜித் ஜெகத்ஜித் ஆகணும் அப்படின்னா 5 விகாரம் என்னும் எதிரிகளை மாற்றி சகயோகியாக ஆக்கணும். வெற்றி எதிரியின் ரூபத்தை மாற்றுது. விகாரம் என்னும் எதிரியை மாற்றி சகயோகி ரூபமாக ஆக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு வணக்கம் செலுத்திக்கிட்டே இருக்கும். அது எப்பொழுதுமே காம விகாரத்தை சுப காமனவாக, கோபத்தை ஆன்மீக மகிழ்ச்சியாக, லோபத்தை ஆசைகளற்ற ரீதியில், மோகத்தை சிநேகமாக, தேக அபிமானத்தை சுப அபிமானமாக, அதாவது ஆத்ம அபிமானமாக மாற்றிவிட்டால் மாயையினையும் உலகையும் வென்றவராக ஆகுவீங்க. சுலோகன். சுத்த தங்கத்தில் எனது என்பது அழுக்கை சேர்க்கும், மதிப்பை குறைக்கும். எனவே எனது என்பதை அழித்து விடுங்கள். சுத்த தங்கத்தில் எனது என்பது அழுக்கை சேர்க்கும், மதிப்பை குறைக்கும். ஆகினால எனது என்பதை அழித்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.